இவ்வளவு நாள் பிரதிநிதிகள் வந்து ஹுசைன் அவர்களிடத்தில் பேசினார்கள். அது எல்லாமே அவர் புறப்படுவதற்கு முன்னாடி. இப்போ ஹுசைன் அவர்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது கூட நாம் செய்கிற முயற்சியை விட்டுவிட அவர்களுடைய தலைமை என்ன செய்கிறாரு? ஹுசைன் அவர்களை வழியில் சென்று மதிக்கிறார். அங்கே சென்று யா ஹுசைன், ஹுசைனே அலா தத்தபில்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயப்பட மாட்டீர்களா? தஹ்ருஜ ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜமாத்தை விட்டு பிரிந்து போகிறீர்களா? வதுஃபர்ரிகு பைன ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திற்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்குகிறீர்களா என்றெல்லாம் கூட பேசி பார்க்கிறார்கள். அப்போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இந்த வசனம் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் இறை தூதர்களுக்கும் இடையே மாபெரும் பிரச்சனை வரும்போது இறை தூதர் இறுதி பிரகடனமாக இந்த மக்களிடத்திலே சொல்லக்கூடிய வசனத்தை அவர் சொல்லி காட்டுகிறார். என்னன்னே? லீ அமலி வலக்கும் அமலுக்கும், லீ அமலி வலக்கும் அமலுக்கும், எனக்கு என்னுடைய காரியம், உங்களுக்கு உங்களுடைய காரியம். அன்தும் பரீஊன மிம்மா அமல், நான் செய்யக்கூடிய காரியத்தை நீங்கள் விலகிவிட்டீர்கள். அன பரீஊன மிம்மா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திலிருந்து நானும் விலகிவிட்டேன் என்று யூனுஸ் சூரா யூனுஸில் வரக்கூடிய 41வது வசனத்தை ஓதி காட்டி, யாரும் என்னை இடைமறிக்காதீர்கள், யாரும் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிக்காதீர்கள், யாரும் என்னை கன்வின்ஸ் பண்ண முயற்சிக்காதீர்கள் என்கிற ரீதியில் என்ன செய்து விட்டார்கள்? திட்டவட்டமாக சொல்லி இறுதி முயற்சியும் பலனளிக்க விடாமல் பண்ணிவிட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் அவர்கள் ஈராக்கிற்கு போகும்போது யாரை அழைத்துச் செல்கிறார்கள் என்றால் தன் குடும்ப உறுப்பினர்களில் பெரும்பாலான அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள். யாரு? இப்னு அப்பாஸ் அவர்கள் செய்த உபதேசத்தினுடைய முக்கியமே என்னது? குறைந்தபட்சம் நீங்கள் போவதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தையாவது விட்டு போங்கள் என்றார். ஆனால் தனக்கு என்ன கிடைத்ததோ அதேதான் தன் குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி என்கிற அடிப்படையில் என்ன செய்கிறார்? தனக்கு ஆதரவு கொடுத்த தன் அஹ்ல பைத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களில் உள்ளவர்களை அழைத்துச் செல்கிறார். போகும்போது இவரோடு கூஃபாவாசிகளில் ஒரு 60 பேர் வருகிறார்கள். யார்? இந்த கடிதத்தை கொண்டு வந்தவர்கள், அங்கிருந்து இந்த செய்திகளை கொண்டு வந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களில் 60 பேர் துணையோடு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு அந்த கூஃபாவாசிகள் இதுவரைக்கும் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த கடிதங்களை எல்லாம் ஒரு 2 பைகளில் எடுத்துக்கொண்டு ஈராக்கை நோக்கி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போது என்ன நடக்கிறது? மர்வான் இப்னு ஹக்கம் என்ன செய்கிறார்? அவரும் மக்கா மதீனாவில் உள்ள முக்கியமான பொறுப்பாளி. அவர் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளம்பி விட்டார்கள் என்கிற செய்தியை இப்னு ஜியாதிற்கு இறுதி கடிதமாக வெளிப்படுத்துகிறார். கடிதம் தான் அங்க என்ன அனுப்புறாரு? அம்மா பால் ஃபைனல் ஹுசைன் இப்னு அலி கத் தவஜஹ இலைக், அப்துல்லாஹ் பின் ஜியாத் ஹுசைன் என்ன செஞ்சிட்டாரு? கிளம்பி உங்களை நோக்கி வருகிறார். வரக்கூடியவர் யார் தெரியுமா? ஹுசைன் இப்னு அலி. வரக்கூடியவர் ஹுசைன் இப்னு அலி, ஃபாத்திமா பின்த் ரசூலில்லாஹ் என்று ஹுசைனுடைய சிறப்பை எழுதி அனுப்புகிறார். ஏன்? இப்னு ஜியாத் அவன் எந்த வகையிலும் ஹுசைன் அவருடைய கண்ணியத்திற்கு எதிராக நடந்துவிடக் கூடாது, ஹுசைன் அவருடைய கண்ணியத்திற்கு முரணாக எதிராக நடந்துவிடக் கூடாது என்பதனால் என்ன செய்கிறார்? இவர் கடிதம் எழுதும் போது வரக்கூடியவர் சாதாரணமானவர் அல்ல. அலியின் வாரிசு, ஃபாத்திமாவின் பிள்ளை, ஃபாத்திமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா அஹதுன் யுஸ்லிமுல்லாஹு அஹபு இலைனா மினல் ஹுசைன், ஹுசைனை விட எங்களுக்கு விருப்பமான மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதனால் வய்யாக அன் தஹீஜ அலா நஃப்ஸிக மாலா யசுதுஹு ஷைஉன் வலா யன்சாஹுல் ஆம்மா. எனவே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்ணியத்திற்கு களங்கம் கற்பிக்கும் விதத்திலே, பொதுமக்களை கிளறிவிடும் விதத்திலே, பொதுமக்கள் கொந்தளிக்கும் விதத்திலே ஹுசைன் அவர்களுடைய விஷயத்தில் நீ நடந்து கொள்ளக்கூடாது. வஸ்ஸலாமு அலைக், உன் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் என்று என்ன செய்றாங்க? மர்வான் இப்னு ஹக்கம் ஒரு கடிதத்தை இறுதியாக இப்னு ஜியாதுக்கு எழுதுகிறார். அதோடு நிற்கவில்லை. அடுத்து யார் கடிதம் எழுதுகிறார்? மக்காவின் பொறுப்பாளராக இருந்த அம்ர் இப்னு ஸயீத் இப்னு ஆஸ் அவர்களும் என்ன செய்கிறார்கள்? இப்னு ஜியாதுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். ஏன்னா இவர் போறது கூஃபா, கூஃபாவின் பொறுப்பாளராக இப்னு ஜியாத் தான் இருக்கிறார். அப்போ இவரை எந்த இடத்திற்கு இவர் போகிறாரோ அந்த இடத்திற்கு பொறுப்பாளராக இப்னு ஜியாத் இருப்பதனால் இப்னு ஜியாத் தான் என்ன செய்யணும்? கடிதங்கள் அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காக இப்னு ஜியாதிற்கு இவரும் ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ஃபக்கத் தவஜஹ இலைக்கல் ஹுசைன், ஹுசைன் இதோ உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹுசைன் போன்றவர்கள் அஹ்ல பைத்தில் உள்ளவர்கள் உங்களிடத்திலே வரும்போது அல்லது யாரிடத்தில் வந்தாலும் சரி, அவர் எப்படி நடத்தப்பட வேண்டுமானால்
அப்படி நீ அவரை நடத்த வேண்டும், அதை நீ மறந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் அவரும் கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதம் எல்லாம் போய் அவன்கிட்ட சேர்ந்துருச்சு. அப்போ இவன் என்ன செய்ய வேண்டும்? நல்ல மனிதனாக இருந்திருந்தால், இஸ்லாமிய உணர்வுள்ள மனிதனாக இருந்திருந்தால், அஹ்ல பைத்தின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நினைப்புள்ள மனிதனாக இருந்திருந்தால், இந்த கடிதங்களை அனுப்பியவர்களின் உணர்வை மதிக்கும் விதத்தில் ஹுசைன் இப்னு அலி அவர்கள் வரும்போது ஒரு படையை அனுப்பி அவரை இடைமறித்து அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்டு அதை யசீதிடத்திலே சொல்லி அல்லது யசீதை வரவழைத்து இருவரையும் நேரில் சந்திக்க வைத்து ஒரு பேச்சுவார்த்தை அவர் நடத்தியிருந்தால் அவன் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதன். அப்படிதானே செய்வோம். ஒருவர் எதிர்த்து கொண்டு வருகிறார், ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். அப்ப அவரிடத்திலே என்ன செய்ய வேண்டும்? நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள், இருதரப்பிலும் சேதாரம் ஏற்படக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் இருவரையும் ஒன்றாக ஒரு இடத்திலே அமர வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தால் தான் அதில் ஒரு என்ன வரும்? விளைவு வரும், அதில் ஒரு தீர்வு வரும். ஆனால் இவன் எதையும் செய்யாமல் தனிக்காட்டு ராஜாவை போல், அவனை கேட்பதற்கு ஆள் இல்லாததை போல், யசீதே என்னை இந்த என்கவுண்டர் லிஸ்டுக்கு அனுப்பிட்டாரு, யசீதே என்னை இந்த ஆபரேஷனை முடிப்பதற்கு அனுப்பிவிட்டார் என்கின்ற அந்த பதவி அவனுக்கு கிடைத்த மகதையில், அந்த பதவி அவனுக்கு கிடைத்த வெறியில் எப்படி வெறியாட்டம் போட்டிருக்கிறான் என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் பார்க்கத்தான் போறோம். என்ன நடக்குது? கூஃபாவை நோக்கி ஹுசைன் இப்னு அலி தம்முடைய பரிவாரங்களோடு, தம்மோடு வரக்கூடியவர்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஜாத்துல் இரக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து விட்டார். அது என்னது? மக்காவிலிருந்து இவர் புறப்பட்டு வர்றாரு, அதை மூன்றாக பங்கிட்டால் அதில் ஒரு பாகத்தை தாண்டி வரக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார். மூன்றில் ஒரு பங்கு தாண்டி வந்தாச்சு. அப்போ ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள்? அவரை அந்த பாதையில் அவர் போய் கொண்டிருக்கும் போது ஏற்கனவே ஒரு முறை அவரை சந்தித்து பேசிய அந்த ஃபரஸ்தக் என்கிற கவிஞர் மீண்டும் அதே பாதை வழியாக தன்னுடைய தேவையை முடித்துக் கொண்டு வருகிறார். அப்போது ஃபரஸ்தக் இவரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? உங்களை போகக்கூடாது என்றுதானே நாங்கள் எல்லோரும் சொன்னோம், அதையும் மீறிதான் நீங்கள் போகிறீர்களா? எங்கே போகிறீர்கள்? நான் கூஃபாவிற்கு தான் போகிறேன், இதோ கூஃபாவாசிகள் எனக்கு கொடுத்த ஆதரவு கடிதம் என்று சொல்லி அந்த கடிதங்களை காட்டுகிறார். உடனே ஃபரஸ்தக் சொல்கிறார், கவிதை வரியிலேயே படித்து சொல்கிறார், யுஹதிலூனக், உம்மை அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள், ஃபலா தذهب, நீங்கள் போகாதீர்கள், ஃபஇன்னக தஅதி கௌமன் குலூபுஹும் அக வஐதீஹிம் அலைக, நீங்கள் போகிற மக்கள் யார் தெரியுமா? நீங்கள் போகிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் உள்ளங்கள் உன்னுடன் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆனால் அவர்களுடைய கரங்கள் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்று அவர் என்ன செய்கிறார்? சொல்லி பார்க்கிறார். அதையும் அவர் கேட்காமல் ஹுசைன் இப்னு அலி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். இப்போது யசீத் இப்னு முஆவியா அவருக்கு என்ன வந்துருச்சு? ஹுசைன் புறப்பட்டு போனார் என்கிற கடிதம் மக்காவில் இருந்து கடிதம் அது யாருக்கு வந்துருச்சு? யசீதுக்கு வந்துருச்சு. மக்காவில் இருந்து புறப்பட்டு கூஃபாவை நோக்கி அவர் போகிறார் என்கிற கடிதம் யசீதுக்கு வந்ததற்கு பிறகு யசீதும் நேரடியாக ஒரு கடிதம் எழுதுகிறார் இப்னு ஜியாதிற்கு. எப்படி எழுதுகிறார்? பலகனி அன்ன ஹுசைனன் கது சார இலல் கூஃபா, ஹுசைன் அவர்கள் புறப்பட்டு கூஃபாவை நோக்கி வருகிறார் என்பது எனக்கு செய்தி வந்து விட்டது. ஹுசைனுடைய விஷயத்தில் நீண்ட காலமாக நாம் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், ஆதலால் அவர் விஷயத்தில் நீ கூடுமான வரையில் சிறந்த முறையில் நடந்து கொள்ள முயற்சி செய், அவருக்கு எந்த விதத்திலும் கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படும் விதத்தில் நீ நடந்து கொள்ளாதே என்று என்ன செய்கிறார்? இப்னு ஜியாதிற்கு யசீத் இப்னு முஆவியாவும் கடிதம் எழுதுகிறார். அப்ப இந்த கடிதங்களை எல்லாம் யசீத் இப்னு முஆவியா எழுதியிருக்கிறார் என்பதை வைத்துத்தான் உலமாக்கள் என்ன முடிவுக்கு வருகிறார்கள்? யசீத் இப்னு முஆவியா கெட்டவர் அல்ல, அவர் தன்னுடைய வேலையை தான் செய்தார். இங்கே பிரச்சனைக்குரியவன், சபிப்பதற்கு ஆளாக்கப்படக்கூடியவன், சாபத்திற்குரியவன், இடையில் புகுந்த இந்த இப்னு ஜியாத் என்பவன் தான். அப்போ யசீத் இப்னு முஆவியாவிடத்திலிருந்து கடிதம் வருகிறது, மக்காவில் இருந்து கடிதம் வருகிறது, மதீனாவில் இருந்து கடிதம் வருகிறது. இந்த கடிதங்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு இவனுக்கு ஒரு விஷயம் ஊர்ஜிதமாகிவிட்டது. என்ன விஷயம்? ஹுசைன் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார், இப்ப உண்மையிலேயே வந்துட்டாரு. இப்ப இவருக்கு வந்தார், எந்த கூஃபா மக்கள் அவருக்கு சப்போர்ட் செய்வதாக ஒத்துழைப்பதாக வாக்களித்திருக்கிறார்களோ அந்த கூஃபா மக்களை ஒடுக்கக்கூடிய அனைத்து காரியத்தையும் அவன் செய்கிறான். முதலில் இவருக்கு பையத் செய்து கொடுத்த எல்லோரையும் ஒடுக்கி விட்டான், இவருக்கு பிரதிநிதியாக வந்த முஸ்லிம் இப்னு கைலை கொன்று விட்டான், இவருக்கு ஆதரவு தந்த ஹானி இப்னு உர்வாவை கொன்று விட்டான், அவருக்கு போக்குவரத்திற்காக உதவி செய்த மேலிருவரையும் சந்தை தெருவில் வைத்துக் கொன்று விட்டான். இப்படியெல்லாம் கொன்றும் கூட இவனுடைய ஆத்திரம் அடங்காமல் இன்னும் கூட நினைச்சிடக்கூடாது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஹுசைனுக்கு இந்த கூஃபா மக்கள் ஆதரவு தந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறான்? 144 போடுகிறான் கூஃபா தேசத்திற்கு முழுவதும்.
யாரும் உள்ள போக முடியாது, யாரும் வெளியே வர முடியாது. சந்தேகத்திற்குரிய நபர் யாரை பார்த்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. இப்படி சந்தேகத்திற்குரிய நபர் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய். கூஃபாவிற்கு உண்மையிலேயே ஹுசைன் வந்து விட்டால் அவருக்கு ஆதரவு தருவதாக யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் இவனுக்கு வந்திருக்கிறதோ அந்த பெயர் பட்டியலை பார்த்து எல்லோருக்கும் அன்பளிப்புகளை வாரி வழங்குகிறான். ஏன்? அவர்கள் உள்ளமும் சரி, மனமும் சரி, செயல்பாடும் சரி இந்த இப்னு ஜியாதுக்கு எதிராக போய் ஹுசைனுக்கு ஆதரவாக முடிந்துவிடக் கூடாது என்பதற்காக என்ன செய்து விடுகிறான்? அவர்களுக்கெல்லாம் அன்பளிப்புகளை அள்ளி வழங்குகிறான். அது போக கூஃபா தேசத்தின் 4 முனைகளிலும் குறிப்பாக கூஃபாவை ஒன்றிணைக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொன்னா அந்த காதிசியா என்கிற இடம்தான். காதிசியா என்கிற இடம்தான் கூஃபாவினுடைய ஒரு எல்லை, கூஃபாவினுடைய ஒரு மைய பகுதி. அங்கிருந்துதான் எந்த திசையின் வழியாக கூஃபாவிற்கு வர வேண்டுமானாலும் வர வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? அந்த காதிசியா என்கிற இடத்திற்கு ஹுசைன் இப்னு தமீம் என்று சொல்லக்கூடிய ஒருவரை காவல்துறையோடு அனுப்பி வைக்கிறான். அதே போன்று அந்த காதிசியாவின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கஃபான் என்கிற எல்லையில் அங்கேயும் காவலை போடுகிறார். அதே போன்று காதிசியாவின் வடக்கு புறத்தில் இருக்கக்கூடிய கத்கத்தான், இதெல்லாம் அந்த என்னது ரோமாபுரியோடு தொட்ட பழைய பெயர்கள், அரபு பெயர்கள் அல்ல. அந்த இடத்திலும் என்ன செய்கிறான்? காவலை போடுகிறான். அதோடு மட்டுமில்லாமல் லோயா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலும் காவலை போடுகிறான். அதாவது மக்காவில் இருந்து புறப்பட்டு மக்காவின் 3 பகுதியை தாண்டி கூஃபாவின் எல்லையில் எந்த பகுதியில் அவர் நுழைந்தாலும் என்ன சொல்லணும்? அவர் அரெஸ்ட் பண்ணிடணும். இதான் அவருடைய பிளான். எந்த பகுதியில் அவர் நுழைந்தாலும், எந்த எல்லை வழியாக அவர் நுழைந்தாலும் உடனே அவரையும் அவரோடு வந்தவர்களையும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்கிற திட்டத்தில் என்ன செய்கிறான் இப்னு ஜியாத்? இப்படிப்பட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்களை அவனுடைய மக்களுக்கு சொல்லி எல்லோரையும் எல்லா இடத்திலும் அனுப்புகிறான். அதே போன்று சந்தேகத்திற்குரிய நபர் புதியதாக யாராவது ஒருவர் உள்ளே வந்தார், யாரை பார்த்தால் இவனுக்கு சந்தேகம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லோரையும் என்ன செய்கிறான்? கைது செய்யும்படி சொல்கிறான். அதே போன்று வாக்டிசா என்று சொல்லப்படக்கூடிய அதுவும் மக்காவையும் கூஃபாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதி, அந்த எல்லை வழியாக யார் வந்தாலும் அவர்களையும் பிடித்து உள்ளே போட சொல்கிறான். இதோட என்ன மெயினா செஞ்சுட்டான்னு சொன்னா இந்த கூஃபா தேசத்து மக்கள் எந்த வகையிலும் ஹுசைனை தொடர்பு கொண்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா நெட்வொர்க்குகளையும் ஆஃப் செய்கிறார். இன்னைக்கு எப்படி நம்ம கிட்ட செல்போன் இருக்குதோ, இன்றைக்கு எப்படி நம்ம இடத்திலே தகவல் பரிமாற்றங்கள் செய்வதற்காக வேண்டி ஒரு சில வழிகள் இருக்கிறதோ, அதே போன்று அந்த காலத்தில் எந்த வழிகள் இருந்தனவோ எல்லா வழிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார். எந்த நெட்வொர்க்கும் அந்த நேரத்திலே வேலை செய்யாது, யாரும் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது. அஞ்சல் வழி என்று வைத்துக் கொண்டாலும் சரி, கடிதங்களை அனுப்புவதற்குண்டான அந்த வழியாக வைத்துக் கொண்டாலும் சரி, எல்லா தொடர்புகளையும் துண்டித்து விட்டு ஒரு ஊரடங்கு உத்தரவு போட்டதை போல ஒரு சூழ்நிலை எங்கே வைத்து விட்டான் இப்னு ஜியாத். ஊரடங்கு உத்தரவுன்னு கேள்விப்பட்டிருப்போம், பத்திரிகையில படிச்சிருப்போம். இந்த ஊரடங்கு உத்தரவை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவனே இந்த இப்னு ஜியாத் தான். என்ன செய்தான்? ஊரடங்கு உத்தரவு போட்டு யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, யாரும் ஊரை விட்டு எல்லையை தாண்டி போகக்கூடாது, யாரும் வெளியூரில் இருந்து உள்ளே வரக்கூடாது என்கிற அடிப்படையில் கூஃபாவையே தலைகீழாக மாற்றி விட்டான். கூஃபா தேசம் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தன் வாழ்நாளில் சந்தித்ததே இல்லை. கூஃபா மக்கள் இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையில் அவர்கள் இருந்ததே இல்லை. மிசா காலம் என்று சொல்வார்களே, அந்த மிசாவை எல்லாம் தூக்கி போடக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலையை செய்துவிட்டு கூஃபாவையே தலைகீழாக மாற்றி வைத்திருந்தான் இப்னு ஜியாத். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களோ இந்த மாற்றங்கள் எதுவும் தெரியாமல், இப்படியெல்லாம் இப்னு ஜியாத் நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பது எதுவும் தெரியாமல் கையில் வைத்திருக்கிற கடிதங்களோடு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சரியாக ஹாஜிஸ் என்கிற இடத்திற்கு அவர்கள் அடையும் போது கூஃபாவின் எல்லையை தொடுவதற்கு கொஞ்சம் தொலைவில் உள்ள பகுதி என்ன செய்கிறார்கள்? நிலைமையை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காக, தனக்கு ஆதரவான நிலையை தெரிந்து கொள்வதற்காக, தான் வந்திருக்கிறேன் என்கிற செய்தியை அந்த மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக தன்னிடத்தில் உள்ள ஒருவரான கைஸ் இப்னு மஸ்ஹர் என்று சொல்லப்படக்கூடியவரை ஹுசைன் என்ன செய்கிறார்? அந்த காதிசியா என்கிற இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார். இங்க போங்க, காதிசியா தான் கூஃபாவுடைய எல்லை, அங்கே நமக்கு பயிர் செய்து கொடுத்தவர்கள் யாராவது இருப்பார்கள், நான் வந்திருக்கிறேன் என்கிற செய்தியை போய் சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செய்யறாரு? அவர் அங்கே அவரை அனுப்பி வைக்கிறார் கூஃபாவாசிகளிடத்தில். இவரும் போகிறார், வெள்ளாந்தியாக போகிறார். ஹுசைன் இப்னு அலி அனுப்பியதால் போகிறார். ஹுசைன் இப்னு அலி வந்திருக்கிறார் என்கிற செய்தியை சொல்வதற்காக போன அவரை அவன் போட்டிருந்த காவல் உடனே தூக்கு. அவன் தான் எல்லா இடத்துலயும் ப்ரொடெக்ஷன் போட்டுட்டானே,
அப்போ என்ன செய்கிறார்? அந்த காதிசியா என்கிற இடத்தில் இப்னு ஜியாதால் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த ஹுசைன் இப்னு தமீம் என்ன செய்து விடுகிறார்? அவரை பிடித்து நேராக இப்னு ஜியாதிலே ஒப்படைக்கிறார். அங்கேயும் பாருங்கள், இப்னு ஜியாத் அவரை சிறையில் அடைக்காமல், எதற்காக வந்திருக்கிறார் என்று விசாரணை நடத்தாமல், அல்லது குறைந்தபட்சம் ஷாம் தேசத்திற்கு கூட அனுப்பி வைக்காமல் ஹுசைன் இடத்திலிருந்து வந்திருக்கிறார் என்கிற செய்தி வந்தவுடன் அவரையும் கொண்டு விடுகிறார். அடுத்து நடக்கிறாரு ஹுசைன் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கொண்டிருக்கிறார். என்னடா இது, அனுப்பின ஆள் போயிருக்கிறாரு, ஆனாலும் இவருக்கு இன்னும் சந்தேகமாக இருப்பதனால் முஸ்லிம் இப்னு உகைலை இந்த கூஃபாவில் எந்த இடத்திற்கு அனுப்பினாரோ அங்கே இன்னொரு தூதுவரை அனுப்பி வைக்கிறார். அவர் போனாலும் காதிசியாவை தாண்டி தான் போகணும். அவரும் அங்கே போகிறார். காதிசியா என்கிற இடத்திற்கு வந்தவுடன் அவரையும் கொண்டு விடுகிறார்கள். யாரு? இதே இப்னு ஜியாத் அனுப்புறார், இப்னு ஜியாத் கொல்றான். கொன்ன உடனே இப்படி இவர் அனுப்பிய இருவரும் காலதாமதமாகிறது. யாரும் இவரோடு அனுப்பவில்லை. அதாவது அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, இப்படி இருவரை முன்கூட்டியே அனுப்புவதன் மூலம் இவர்கள் போன உடனே என்ன செய்வாங்க? தாம் வந்திருக்கிறோம் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு தம்மை வரவேற்பதற்கு யாராவது வருவார்கள், தமக்கு ஆதரவு தருவதற்கு யாராவது வருவார்கள் என்கிற எண்ணத்தில் தான் ஹுசைன் இப்னு அலி இப்படி ஒருவரை தொடர்ந்து இன்னொருவராக ஆளை அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் சென்றவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை. காரணம், அவர்கள் அங்கே உயிரை விட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் இப்படி இயற்கைக்கு மாறாக போனவர்கள் எல்லாம் யாரும் வரவில்லை என்கிற சூழ்நிலை வரும்போது ஹுசைன் இப்னு அலிக்கோ இப்போதுதான் முதலாக தான் எடுத்த முடிவு தவறோ என்று மைல்டாக அவருக்கு யோசனை. என்னடா இது, வழமைக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறதே, அனுப்பியவர்கள் யாரும் திரும்பவில்லை, அவரோடு யாரும் வரவில்லை, போனவர்கள் போனார்களா சேர்ந்தார்களா என்கிற தகவலும் தெரியவில்லை. இந்த நேரத்தில் இப்படி வந்தவர்களை எல்லாம் இப்னு ஜியாத் கூஃபாவில் வைத்தே கொள்ளுகிறான். காரணம், யாராவது ஹுசைனுக்கு ஆதரவாக செயல்பட்டால் நிலைமை இதுதான். யாராவது ஹுசைனுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு யாராவது வந்தால் உங்கள் முடிவு இதுதான் என்பதை பொதுமக்கள் முன்னிலையிலேயே இவன் மரண தண்டனை நிறைவேற்றுவதன் மூலமாக பொதுமக்களை எல்லாம் அச்சத்தில் ஆழ்த்து வைத்திருந்தான். இந்த நேரத்தில் தான் ஹுசைன் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கும் போது, ஹுசைன் அலியிலோடு கொஞ்சம் ஒரு அச்சத்தில் இருக்கும் போது அந்த வழியாக, எந்த வழியாக, கூஃபா, அதாவது கூஃபாவில் இருந்து வரக்கூடிய கூட்டம் இல்லாமல் வெளியூரில் இருந்து கூஃபாவின் எல்லையை தொட்டி மக்காவுக்கு போறோமே அப்படி ஒரு கூட்டம் ஒன்று வருகிறது. ஆறாவுடைய கூட்டம். எப்பவுமே இவர்கள் மக்காவிற்கு போக வேண்டுமானால் கூஃபாவின் நகரத்திற்கு உள்ளே போய்த்தான் என்ன செய்யணும்? அந்த பைபாஸை தொட்டு தான் மக்காவுக்கு போகணும். ஆனால் இவர்கள் அங்கே காவல்கள் இருப்பதை பார்க்கிறார்கள். ஊருக்குள் போவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்கிறார்கள். எப்படி நம்முடைய தமிழ்நாட்டில் எப்போதும் டேக் டைவர்ஷன் என்று சொல்லி நம்முடைய வண்டியை சுத்தவிட்டுக் கொண்டிருப்பார்களோ அதே போன்று அங்கிருந்து வரக்கூடிய பயண கூட்டத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? டேக் டைவர்ஷன் என்று சுத்த விடுகிறார்கள். என்னடா இது, எப்ப பார்த்தாலும் சுத்த விடுறாங்களேன்னு அவர்களும் என்ன செய்கிறார்கள்? சுத்தி ஒரு வழியா மக்காவிற்கு போகக்கூடிய அந்த பாதையை பிடித்து போகும்போது அங்கே ஹுசைன் இப்னு அலி தம்முடைய கூட்டத்தோடு நிற்பதை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே வழக்கமாக ஒரு பிரயாணி எதிர்வரக்கூடிய இன்னொரு பிரயாணியை சந்தித்து விட்டால் அந்த பக்கம் போவாதப்பா, ரொம்ப டிராபிக்கா இருக்குன்னு சொல்ல மாட்டோமா? அந்த பக்கம் போவாதப்பா, என்னது டிராபிக் இன்ஸ்பெக்டர்லாம் நிக்கிறான், வாங்கிடுவான், உசாரான்னு சொல்ல மாட்டோமா? அதே போட்டவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி கூஃபாவுல ஒரு நாள் உள்ள போக முடியல, ஒரு நாள் வெளியே வர முடியல. லா யலிஜ் அஹதுன் வலா யக்ருஜ், ஒரு ஆளும் உள்ளே போக முடியவில்லை, ஒரு ஆளும் வெளியே வர முடியவில்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட பேச்சாக அவர்கள் பேசிவிட்டு போனவுடன் ஹுசைன் இப்னு அலி அவர்களுக்கு இன்னும் கலக்கம் கொஞ்சம் அதிகமாகிறது. என்னடா இது, கூஃபாவில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த வாகன கூட்டத்தினர் சொல்லுகிறார்களே, கூஃபாவில் என்னது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த பிரயாணிகள் சொல்லுகிறார்களே என்று அவர் கொஞ்சம் கலக்கத்திலே இருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்போதும் கூட, அந்த நேரத்திலும் கூட கலக்கமும் பதட்டமும் கொஞ்சம் அவருக்கு அதிகமாக இருந்தாலும் கூட தன் கையை பார்க்கிறார், கையில் இருக்கிற பையை பார்க்கிறார். பையில என்ன இருக்கு? கடிதங்கள். அவருக்கு என்னவோ பெரிய ஆயுதத்தை போல தெரிகிறது போல, வந்தா தூக்கி போடல. ஆனால் கையில், அந்த பையில் கடிதங்களை பார்க்கிறார். இருந்தாலும் மனதை தேற்றிக் கொண்டு போகின்ற வழியில் தான் முஸ்லிம் இப்னு உகைல் அப்போது அனுப்பியிருந்த அந்த பிரதிநிதி இவரை சந்திக்கிறார். கூஃபாவில் உள்ள கெடுபிடிகள், கூஃபாவினுடைய எல்லைகளில் இருக்கக்கூடிய கெடுபிடிகள், இவைகளை எல்லாம் தாண்டி அந்த கடிதத்தை கொண்டு வந்து முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட விஷயம், ஹானி இப்னு உர்வா கொல்லப்பட்ட விஷயம், கூஃபாவின் மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இல்லை என்கிற விஷயத்தை
மிகச் சரியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஜபாலா என்கிற இடத்தை அடையும் போது என்ன நடக்கிறது? அந்த கடிதம் அவர்களுடைய கையில் கிடைக்கிறது. அந்த கடிதத்தை பார்க்கிறார்கள். அந்த கடிதத்தில் முஸ்லிம் கையில் எழுதிய விஷயம் தெரிகிறது. அவரும் விஷயத்தை விவரிக்கிறார். முஸ்லிம் கையில் கொல்லப்பட்டு விட்டார், ஹானி இப்னு உர்வா கொல்லப்பட்டு விட்டார், உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் எல்லாம் வாபஸ் வாங்கிவிட்டார்கள், கூஃபாவிற்கு யாரும் போக முடியாது, யாரும் வெளியே வர முடியாது, அவர்கள் முழுமையாக தடை உத்தரவு போட்டு விட்டார்கள், ஊரடங்கு உத்தரவை போட்டு விட்டார்கள் என்கிற செய்தியை சொன்னவுடன் ஹுசைன் இப்னு அலி வந்தவர்களோடு அந்த இடத்தில் அமர்கிறார். அப்போதும் கூட பாருங்கள், ஹுசைன் அவருடைய முகத்தில் பயம் இல்லை, ஒரு பதட்டம் வந்ததை தவிர, ஒரு கலக்கம் வந்ததை தவிர முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு வரவில்லை. நிலைமை சரியில்லை என்பதை அவர் புரிந்தவுடன், நிலைமை நாம் எதிர்பார்த்ததை போல் இல்லை என்பதை புரிந்தவுடன் என்ன செய்கிறார்கள்? ஹுசைன் இப்னு அலி தன்னோடு அமர்ந்திருக்கிற அந்த கூஃபாவில் இருந்த 60 பேர், தம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், மக்காவில் இருந்து அவருக்காக வேண்டி புறப்பட்டு வந்தவர்கள் என்கிற அந்த மக்களுக்கு மத்தியிலே அமர்ந்து கொண்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். மன் அஹப்ப யன்ஸரிஃப ஃபல்யன்ஸரிஃப். என்னோடு வந்திருக்கிற உங்களில் யாரெல்லாம் திரும்பி போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ திரும்பி போய் விடுங்கள், உங்கள் உயிருக்கு என்னால் உத்தரவாதம் தர முடியாது என்று சொல்லுங்கள். அதுதானங்க ஒரு நல்ல தலைவன் செய்யணும். ஒரு நல்ல தலைவன் செய்ய வேண்டிய வேலை அதுதான். ஒரு நிலைப்பை எண்ணிக்கொண்டு போகிறார்கள், ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று போகிறார்கள், அதை முடிப்பதற்குண்டான சில விஷயங்கள் எங்கே இருக்கிறது என்கிற எதிர்பார்ப்புகளோடு போகிறார்கள். எதிர்பார்ப்புகள் இல்லை என்கிற ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை வந்தால், தான் செத்தால் பரவாயில்லை, தன்னை நம்பி இருக்கிற தொண்டர்கள் சாகக்கூடாது என்பதை உணர்ந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அலிக்கு பிறந்த புலி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னோடு வந்த மக்களிடத்தில் சொல்கிறார்கள், இப்போது யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ உங்களில் யாருக்கெல்லாம் திரும்பி போக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதோ நீங்கள் போய்விடுங்கள். முஸ்லிம் இப்னு கையில் கொல்லப்பட்டு விட்டார், நமக்காக குரல் எழுப்பிய ஹானி இப்னு உர்வா கொல்லப்பட்டு விட்டார், நமக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய எல்லோரும் தம்முடைய கரத்தை வாபஸ் வாங்கி விட்டார்கள், என்னால் உங்களுக்காக ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னவுடன் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வந்த 60 பேரும் ஓடிவிட்டார்கள். 60 பேரும் ஓடிவிட்டார்கள். உடன் இருப்பது யார்? அலியின் ஒரு சில வாரிசுகள், ஹசனின் வாரிசுகள், இவருடைய வாரிசுகள், இவருடைய அஹ்லு பைத்தின் இன்னும் சில வாரிசுகள், இப்னு அப்பாஸின் சில சொந்த பந்தங்கள், முஸ்லிம் இப்னு உகைனோடு உடன் பிறந்தவர்கள், இப்படி அவர் குடும்ப உறுப்பினர் இவருக்காக மக்காவில் இருந்து புறப்பட்டு வந்தவர்களை தவிர வேறு ஒருவரும் அங்கே இல்லை சகோதரர்கள். ஒருவரும் இல்லை. எல்லோரும் என்ன செய்து விட்டார்கள்? இவரை ஆசை காட்டி மோசம் செய்ததை போல், வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், வாருங்கள் உங்களுக்கு ஆட்சி அமைக்க வருகிறோம் என்றெல்லாம் சொல்லி வந்த வழியில் என்ன செய்து விட்டார்கள்? காலை வாரிவிட்டு மக்கள் எல்லோரும் போனதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய மக்களில் சில பேருக்கு அச்சம் வருகிறது சகோதரர்களே. அப்போது அங்கு அவரோடு அமர்ந்த மக்கள், ஹுசைன் மீது உண்மையாலுமே பற்றுள்ள மக்கள், ஹுசைன் ரலியல்லாஹு மீது உண்மையாலுமே அன்புள்ள மக்கள் அங்கே சொன்னார்கள், ஹுசைன் அலியின் மகனே, நன்சுதுக்கல்லாஹ், அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்கிறோம், இல்லா ரஜஅத மின் மகானிக, இப்போதாவது நீங்கள் திரும்பி போய்விட வேண்டும் ஹுசைனே என்று முதன் முறையாக அவரோடு வந்தவர்கள் சொன்னார்கள் சகோதரர்கள். அது வரைக்கும் கூட வந்தவங்க யாரும் சொல்லல. ஹுசைன் என்ன நினைத்தாரோ அதே நினைப்பில் உள்ளவர்கள் தான் அத்துணை பேரும். ஆனால் இங்கே பகிரங்கமாக இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்பது தெரிந்தவுடன் ஒரு மூமின் ஒரே முந்தில் 2 முறை குட்டப்பட மாட்டான் என்கிற விஷயத்தை எல்லாம் உணர்ந்து வைத்தவர்கள், ஹுசைனே நாம் திரும்பி விட வேண்டும், என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது கொஞ்சம் திரும்பலாம் என்கிற எண்ணம் ஹுசைன் அவருக்கு வருகிறது. ஆனால் பாருங்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த முஸ்லிம் இப்னு உகைல் கொல்லப்பட்டாரே, அவருடைய உடன் பிறந்தவர்கள் இருந்த உடனே முஸ்லிம் கொல்லப்பட்டு விட்டார் என்கிற செய்தியை கேட்டவுடனே அவங்க எல்லாம் கொதிச்சு எழுதுறாங்க, ஹுசைன் நம்ம விடக்கூடாது, எங்கள் அண்ணன் அவர்கள் கொன்று விட்டார்கள், எங்கள் உடன் பிறந்தவனை கொன்று விட்டார்கள், இதற்கு பழிக்கு பழி தீர்த்துதான் ஆக வேண்டும், அதனால் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு நாங்கள் சொல்லுகிறோம், இங்கிருந்து நாம் போகக்கூடாது. என்ன செய்வாரு? இவர்களை அழைத்து வந்தது ஹுசைன். போயிடுவாங்களா? இவருக்காக ஒருவர் உயிரை விட்டிருக்கிறார், இந்த ஹுசைன் அவர்கள் மீது உள்ள முகப்பத்தின் காரணத்திற்காகவே உயிரை விட்டிருக்கிறார். அந்த உயிரை விட்டவரின் வாரிசுகள் உடன் பிறந்தவர்கள் சொல்லும் போது ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்ய முடியும்? அதனால் வாருங்கள் போகலாம் என்று மீண்டும் முடிவெடுத்துவிட்டு என்ன செய்கிறார்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள். போது கூஃபாவாசிகளும் போய்விட்டார்கள், அப்படி இப்படி ஈமானில் ஆட்டம் கொண்டவர்களும் போய்விட்டார்கள். ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஸ்லிமின் உடன் பிறந்தவர்களும்
இன்னும் ஏனைய ஹுசைன் அவருடைய சொந்த பந்தங்களும் மகள் வைத்துகளும் தான் என்ன செய்கிறார்கள், போய்கொண்டே இருக்கிறார்கள். போகும்போது வழியில் ஷராஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்தை தாண்டி தான் அந்த காதிசியா என்கிற எல்லையோ அல்லது மேற்கு புற எல்லையோ அல்லது வடக்கு புற எல்லையோ ஒன்று தொட வேண்டும். அப்போது ஹுசைன் இப்னு அலி அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு வருகிறது. தோழர்களே, எல்லாரும் அமருங்கள் என்று சொல்லுகிறார். இங்குதான் நான் தண்ணீரை பார்க்கிறேன், அதனால் எல்லோரும் தண்ணீரை குடியுங்கள், அதிகமாக குடியுங்கள். நாம் போகிற வழியில் நமக்கு தண்ணீர் கிடைக்குமோ இல்லையோ என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுங்கள். உடனே தோழர்கள் எல்லாம் தலைவரின் ஆணைக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அதிகமாக என்ன செய்கிறார்கள், தண்ணீர் அருந்தி கொண்டே இருக்கும்போது ஒருவர் அப்படி தலையை உயர்த்தி பார்க்கிறார். தூரத்தில் தூரத்தில் ஒரு பேரித்த மரத்தை போன்று ஒரு விஷயத்தை பார்க்கிறார். அதாவது காற்றிலே அசையுமா இல்லையா, ஒரு மரத்தினுடைய இலைகள் அசையுமா இல்லையா, அதே மாதிரி ஒரு பொருள் அசைந்து கொண்டிருக்கிறது. இவர் அதை பார்க்கிறார், அவருக்கு பேரித்த மரம் போன்று தெரிகிறது. உடனே அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார். இந்த அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தை எதற்காக சொல்லுவார்கள் என்றால், எந்த விஷயத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் போது அல்லாஹு அக்பர் என்று உள்ளத்திலிருந்து வார்த்தை வரும். நாம் விரும்பிய எதிர்பார்த்த நமக்கு ஆக்கம் தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்து விட்டால் அல்லாஹு அக்பர் என்று வரும். என்ன அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறாய் ஹுசைனே, தூரத்தில் எனக்கு ஒரு பேரித்த மரம் அசைவதை போல் தெரிகிறது. உடனே இன்னும் 2 பேர் சொல்லுகிறார்கள், நான் இந்த வழியில் பலமுறை வந்திருக்கிறேன், இங்கே பேரித்த மரங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று சொல்லும் போது அந்த அசைந்து அசைந்து வரக்கூடியது இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு முன்னால் வரும்போது இவர்கள் எல்லாம் உணர்கிறார்கள், ஒரு கூட்டம் நம்மை நோக்கி வருகிறது, ஒரு கூட்டம் நம்மை நோக்கி வருகிறது. அப்ப வரும்போது கூட ஹுசைனுடைய நம்பிக்கை, எல்லோரும் ஏமாற்றி விட்டார் என்பது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. முஸ்லிம் இப்னு உகைல் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பது தெரிஞ்சிருச்சு. ஹானி இப்னு உர்வா கொல்லப்பட்டு விட்டார் என்பது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் மனது ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒருவேளை வருவது கூஃபாவாசிகள் நம்மை வரவேற்பதற்காக அனுப்பி இருக்கிற படையாக இருக்கும், ஒருவேளை வரக்கூடியவர்கள் கூஃபாவாசிகள் நமக்கு ஆதரவு தருவதற்காக அனுப்பியிருக்கிற படையாக இருக்கும். தோழர்களே, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார்கள். எல்லா தோழர்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார்கள். அந்த படை, அங்கிருந்து வரக்கூடிய அந்த படை கொஞ்சம் கொஞ்சமாக அசைந்து அசைந்து ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு மிகவும் அருகாமையில் வந்து விட்டது. எல்லோரும் பார்த்தால் அது கூஃபாவாசிகளுடைய, அதாவது ஹுசைன் அவர்களுடைய ஆதரவு படை அல்ல, இப்னு சியாத் அனுப்பி வைத்திருந்த ஹர் இப்னு யஸீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரின் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு படை. இந்த படையை தான் முதல்ல அனுப்பி வச்சா இப்னு சியாத். மற்றவர்களை எல்லாம் எல்லைகளில் போட்டான். இவரை மட்டும் தான் ஒரு சில கூட்டத்தை கையில் கொடுத்து எல்லையை தாண்டி போ, எங்க அவர்கள் இருந்தாலும் அவர்களை அழைத்துக் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இவர்கள் வந்தவுடன் ஹுசைன் இப்னு அலி வரக்கூடியவர்கள் தமக்கு ஆதரவாளர்கள் என்று நினைத்துக் கொண்டு தன் கையில் இருக்கக்கூடிய 2 பைகளை எடுத்து காட்டுறார். 2 பைகளை எடுத்து காட்டுறார். பாருங்கள், நீங்கள் அனுப்பிய கடிதங்கள், நான் தான் ஹுசைன் இப்னு அலி, மக்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் ஹுசைன் இப்னு அலி என்பது எனக்கு தெரியும், ஆனால் இந்த கடிதங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்ப எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க என்று அவர் கேட்கிறார். நான் நீங்கள் உங்களை பார்த்து உங்களை சந்தித்து உங்களை கூஃபாவிற்கு அழைத்து வரும்படி நான் ஏவப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு இவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆஹா, இது அரசாங்க படை, இது கூஃபாவாசிகளுக்கு ஆதரவானவர்களுடைய படை அல்ல, இது அரசியந்திரம் என்பதை புரிந்தவுடன் ஹுசைன் இப்னு அலி என்ன சொல்லிவிட்டார், நான் வரவே மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். உன்னோடு நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் இந்த ஹர் இப்னு யஸீத் கொஞ்சம் நல்ல மனிதர் என்பதனால் என்ன செய்யவில்லை, தன்னுடைய அதிகாரத்தை பலப்படுத்தாமல், தன்னுடைய படையை ஏவி விடாமல், அதே நேரத்தில் இப்னு சியாத் சொன்ன வார்த்தைக்கு மாற்றம் செய்யாமல் என்ன செய்கிறார், சரி நீங்கள் என்னோடு வர வேண்டாம், நீங்கள் கூஃபாவிற்கு இந்த வழியாக போகாதீர்கள், வேற வழியாக போங்கள் என்று சொல்லி கொஞ்சம் வரை சுத்தி விடுகிறார். காரணம் என்ன, இவர் சுத்தி போவதற்குள் இவர் இந்த எல்லையை நெருங்கிவிட்டார் என்கிற விஷயத்தை இவர் இப்னு சியாதிற்கு தெரியப்படுத்தலாம். இவரும் கொஞ்சம் அவகாசம் எடுத்து விட்டால் நான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் என்கிற விஷயத்தை அவரும் யஸீதுக்கு தெரியப்படுத்தலாம் என்கிற அந்த எண்ணத்தில் ஹர் இப்னு யஸீத் என்ன செய்கிறார், வந்து கொண்டிருந்த இவரை கொஞ்சம் திருப்பி விடுகிறார். உடனே அப்ப போகும்போது சொல்லி அனுப்புகிறார், ஹுசைன் நீங்கள் இவர்களோடு சண்டையிடாதீர்கள், நீங்கள் இவர்களோடு சண்டையிட்டால் நிச்சயம் நீங்கள் கொல்லப்பட்டு விடுவீர்கள் என்று அவர் என்ன செய்கிறார், எச்சரிக்கை செய்கிறார். அப்போது தொழுகையின் நேரம் வருகிறது, தொழுகையின் நேரம் வருகிறது. 2 தரப்பு முஸ்லிம் என்பதனால் எல்லோரும் தொழுகிறார்கள். இருவருக்கும் இமாமாக நின்று ஹுசைன் அலி அவர்கள் தொழ வைக்கிறார். எந்த கூட்டம் ஹுசைனுக்கு ஆதரவா வந்ததோ,
எந்த கூட்டம் இப்னு ஸியாதின் தரப்பில் அனுப்பப்பட்டார்களோ இருவருக்கும் இமாமாக நின்று ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள்? அங்கே தொழ வைக்கிறார்கள். சகோதரர்களே, தொழுகையை முடித்ததற்கு பிறகு ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு தம்முடைய படையினரை அழைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த காதிசியா என்கிற இடத்திற்கும் இவர் இருந்த அந்த ஷராஃப் என்கிற இடத்தும் மைய பகுதியாக இருக்கக்கூடிய இடத்திற்கு பேர்தான் கர்பலா. கர்பலா என்கிற இடத்திற்கு மிகச்சரியாக ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தோழர்களோடு இருக்கும்போது இப்னு ஸியாதால் அனுப்பப்பட்ட ஒரு பெரிய படை இவர்களை முற்றுகையிடுகிறது. அத்தனை பேரும் குதிரையில் வந்த குதிரைப்படை, காலாப்படை யாரும் இல்லை. அவர்கள் இப்னு ஸியாதினால் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்த அந்த படையினர் கர்பலா என்கிற இடத்தை மிகச்சரியாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தம்முடைய ஆதரவாளர்களோடு வந்து நிற்கும் போது அந்த படையினர் அவர்களை சுற்றி வளைக்கிறார்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் என்று எந்த பக்கமும் போக முடியாத அளவிற்கு அவர்களை சுற்றி வளைக்கிறார்கள். அந்த படைக்கு தலைமை தாங்கி வந்தது யார் தெரியுமா? அந்த படைக்கு தலைமை தாங்கி வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக இடையூறு கொடுத்தது யார் தெரியுமா? அஷரத்துல் முபஷ்ஷராவில் ஒருவர், சொர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கப்பட்ட 10 நபி தோழர்களில் ஒருவர், இஸ்லாத்திற்காக புறப்பட்ட முதல் பத்ர் போரில் முதல் குதிரை வீரராக போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்ர் யுத்தம் முடிந்து பாதிப்புகள் அதிகம் இருக்கிறது, உஹது யுத்தம் முடிந்து பாதிப்புகள் அதிகம் இருக்கிறது, இந்த தூதருக்கு ஒரு எஸ்கார்ட் வேண்டும் என்பதற்காக தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு பெருமானாரின் வீட்டு வாசலில் தூங்காமல் வாளை கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர்க்களத்தில் இருக்கும்போது என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்ன சாத் இப்னு அபீ வக்காஸின் வாரிசு உமர் இப்னு சாத் இப்னு அபீ வக்காஸ் அங்கே ஹுசைனுக்கு எதிராக படையோடு நின்று கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இந்த வார்த்தையை எழுத உடனேயே உலமாக்கள் எழுதுகிற வார்த்தை பயங்கரமான வார்த்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பிஸ்ஸல் ஹலஃபு லி நிஅமஸ் ஸலஃப், நல்ல முன்னோர்களுக்கு வாய்த்த கெட்ட பின்னோர்கள் என்று. அப்படி பிஸ்ஸல் ஹலஃபு லி நிஅமஸ் ஸலஃப், அந்த நல்ல முன்னோர்களுக்கு வாய்த்த கெட்ட. சகோதரர்களே, வாரிசுகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். வாரிசுகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். யார்? இந்த சாத் இப்னு அபீ வக்காஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு காயம் பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னை துளைத்தவர் அல்லாஹ்வின் பாதையிலே. இரவு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் தேவையை கழிப்பதற்காக வெளியே போகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க வெளியே போவது நினைத்தால் எனக்கு அச்சமாக இருக்கிறது அல்லாஹ்வின் தூதரே, யாராவது ஒருவர் உங்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சாத் இப்னு வக்காஸ் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர் சாத் இப்னு அபீ வக்காஸ். என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னார். சாத் இப்னு அபீ வக்காஸ் இஸ்லாத்திற்கு வருகிறார். மிகப்பெரிய குடும்பத்திலே பிறந்தவர். தாய், இந்த தாய்க்கு பிறந்த இந்த மகன் மீது 1000 மடங்கு அன்பு வைத்த இந்த தாய் மகன் இஸ்லாத்தை ஏற்றவுடன் மகனை உலுக்கி பார்ப்பதற்காக சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார். சாப்பிடு என்று மகன் கெஞ்சுகிறார். இந்த தாய் உணவை நான் தொடவே மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார். அப்போது இந்த சாது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தாயே, உனக்கு ஒரு உயிர் அல்ல 100 உயிர் உனக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் இந்த 100 உயிர் என் கண் முன்னால் ஒன்றொன்றாக போனாலும் என் மார்க்கத்தை விட்டு வா என்று சொன்னால் நான் வரவே மாட்டேன் என்று சொன்ன சார். இவர் விஷயத்துலதான் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். உங்கள் பெற்றோர்கள் ஷிர்க் வைக்கும்படி உங்களை நிர்பந்தித்தால் ஃபலா துதிஹுமா, அவர்களுக்கு கட்டுப்படாதே. அப்படிப்பட்ட சாதுக்கு பிறந்த பிள்ளை இந்த ரசூலுல்லாஹ் அவருடைய பேரப்பிள்ளையை கொள்வதற்காக நின்று கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சாத் இப்னு அபீ வக்காஸ் சுப்ஹானல்லாஹில் அஸீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தான். சகோதரர்களே, நீண்ட ஆயுளை கொடுத்தான். 88 வயது வரை வாழ்ந்தவர். ஒரு சில அறிவிப்பு 85 என்று வருகிறது. முஹாஜிர்களில் மக்காவில் இருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு சென்ற முஹாஜிர்களில் கடைசியாக மரணித்தவர் இவர்தான். அதனால தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் தருவாயில், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மரணிக்கும் தருவாயில் தனக்கு பிறகு கலீஃபாவாக நியமிக்கப்பட வேண்டிய அந்த பொறுப்பை கொடுத்த 6வரில் இவரும் ஒருவர். இப்படி சிறப்பை பெற்ற சாத் இப்னு அபீ வக்காஸின் மகன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். பார்த்தவுடன் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஆரம்பத்திலே இப்னு ஸியாத், நீங்கள் தான் இந்த இடத்திற்கு போக வேண்டும், ஹுசைன் இப்னு சாதை பிடிக்க, ஹுசைன் இப்னு அலியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னபோது இந்த உமர் கொஞ்சம் மறுக்கிறார். சகோதரர்கள், உடனே இப்னு ஸியாத் என்ன சொன்னா தெரியுமா? நீங்க போவாட்டா உங்களுக்கு அன்பளிப்புகள் கிடைக்காது, நீங்க போவாட்டா உங்களுக்கு அரச பதவி கிடைக்காதுன்னு சொன்ன உடனேயே சுப்ஹானல்லாஹ் அலீம், அரச பதவிக்கு ஆசைப்பட்டு, ராஜாங்க பதவிக்கு ஆசைப்பட்டு ஹுசைன் இப்னு அலிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இவர் நபி தோழர் அல்ல, இவர் நபி
நபித்தோழருக்கு பிறந்த பிள்ளை, நபிமார்களின் வாரிசுகளுக்கே நிறைய பேருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கலையே. இவர் ஹிதாயத் இஸ்லாத்தில் தான் இருந்தார். ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் மாற்றமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது சகோதரர்களே. என்ன நடக்குதுன்னா, அப்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஹுசைன் கர்பலாவிற்கு வந்ததற்கு பிறகு அந்த குதிரைப்படை அவரை முற்றுகையிடுகிறது சகோதரர்கள். ஹுசைன் இப்னு அலி அவரோடு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கிறார். உமர் இப்னு சாத், பாருங்கள் சுப்ஹானல்லாஹ், இலதை வந்திருப்பது அல்லாஹ்வின் தூதரின் பேரப்பிள்ளை, நாளைய சொர்க்கத்து இளைஞர்களின் தலைவர் என்று பெருமானார் வாக்களிக்கப்பட்ட பேரப்பிள்ளை. அந்த பிள்ளையை சந்தித்து பேசுவதற்கு இவர் இறங்கி போகாமல் ஒருவரை அனுப்பி வைக்கிறார். என் நம்பிக்கை அவரும் வருகிறார். அவரும் வந்து உமர் இப்னு சாத் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஹுசைன் அவர்களிடத்திலே இருந்த 2 பைகள் நிறைய உள்ள அந்த ஆதரவு கடிதங்களை காட்டுகிறார். காட்டின உடனே ஹுசைன் அவரோடு பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹுசைன் இப்னு அலி வந்த விஷயத்தை அவருக்கு எடுத்துரைக்கிறார். உடனே வந்த அந்த பிரதிநிதி அங்கிருந்து, ஏன்னா அங்க நின்றுக்கிறாங்க, இவங்க நின்றுக்கிறாங்க, இவங்க இறங்கி போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. உடனே உமர் இப்னு சாத் ஹுசைன் இப்னு அலி வந்ததற்கு பிறகு அந்த விஷயங்களை எல்லாம் இறைத்துக் கொண்டு அங்கிருந்து கொண்டே ஒரு கடிதத்தை அனுப்புகிறார், ஒரு ஆளை அனுப்புகிறார். உடனே குதிரையில போறதுனால சீக்கிரம் போயிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபைன்னி ஹைஸு நஸல்து பி ஹுசைன் வஅஸ்து இலைக ரசூலி. ஹுசைனை நான் சந்தித்து விட்டேன், ஹுசைனோடு தான் இருக்கிறேன், அங்கிருந்து இந்த தூதுவரை நான் உங்களிடத்திலே அனுப்பி வைத்திருக்கிறேன். அவர்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள்? கச்சப இலை அஹ்லு ஹாதிஹில் பிலாத், இந்த கூஃபா வாசிகள் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு சரியான தலைமை இல்லை, அல்லது அவர்களுக்கு நான் ஆதரவு தர வேண்டும் என்று அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு கடிதம் எழுதி என்னை வரவழைத்திருக்கிறார்கள், அதனால் தான் நான் வந்திருக்கிறேன். எனக்கு எந்த கூட்டம் கடிதம் எழுதி வர வைத்ததோ, அம்பாஹிதா கரிஹூனி, என்னை அவர்கள் வர வேண்டாம் என்று வெறுத்தால், எதற்காக அவர்களுடைய தூதுவர்கள் என்னை வந்து இங்கே வரவழைத்தார்களோ அந்த விஷயம் அவர்களுக்கு இப்போது சரியில்லை என்று பட்டால் நான் அவர்களை விட்டு போய்விடுகிறேன். இந்த விஷயத்தை இப்னு சியாதிற்கு எழுதி அனுப்புகிறார். இப்படி என்ன இந்த கூஃபாவாசிகள் கூப்பிட்டு தான் நான் வந்தேன், இந்த கூஃபாவாசிகள் எவர்கள் என்னை கூப்பிட்டார்களோ அவர்களே என்னை வர வேண்டாம் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு விருந்துக்கு வேண்டாம் உங்களை கூப்பிடுறேன், டக்குன்னு நானே காலைல ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை வந்துருச்சு நீங்க வராதீங்கன்னு சொன்னா, இல்ல இல்ல நீங்க என்னை விருந்து கூப்பிட்டீங்களே வரதான் செய்வேன்னு சொல்லுவீங்களா? அப்ப அதே போன்று இவர் அழகாக சொல்கிறார், என்னை எந்த மக்கள் அழைத்தார்களோ அதே மக்கள் இப்போது நான் வருவதவர்களுக்கு சரியாக இல்லை என்றவர்களுக்கு பட்டால் நான் திரும்பி போய் விடுகிறேன் அப்படிங்கிறார். இந்த கடிதம் அந்த ஷைத்தானிடத்திலே வருகிறது. அவருடைய தூதுவர் வருகிறார். அப்போது படித்து விட்டு சொல்கிறார், ஆல் இப்போதுதான் இவருக்கு நினைப்பு வந்ததா, எர்ஜுன் நஜாத் வலா தஹீன மனாஸ் அப்படின்னு குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வசனத்தை திமிராக படிக்கிறார். எந்த கூட்டம் தெரியுமா? அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று இறை தூதர்கள் சொல்லும் போதெல்லாம் கேட்காதவர்கள், இவர்களை அழிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்தில் இருந்து அழிவை இறக்கும் போது நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் சொன்ன வசனம், லா துஹீன மனாஸ், சான்ஸ்கள் வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போதெல்லாம் அதை மறுத்துவிட்டு அழிவு வரும்போது நீங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகிறீர்களா? ஏற்க முடியாது என்று அல்லாஹ் சொன்ன வசனத்தை ஹுசைன் இப்னு அலிக்கு இந்த இப்னு சியாத் தீவிரமாக சொல்லி முடியாது. உமர் இப்னு சாதுக்கு இவன் ஒரு கடிதத்தை எழுதுகிறான். என்ன கடிதம்? ஃபகது பலகனி கிதாபுக், நீ அனுப்பிய கடிதம் எனக்கு கிடைத்தது. ஓ ஃபஹிம்து மா தக்கர்த, நீ கூறியதெல்லாம் நான் புரிந்து கொண்டேன். ஹுசைன் அவரிடத்திலே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல். என்னது? யுபாயத் லி யஸீத் இப்னு முஆவியா. ஹுசைனோடு வந்தவர்களும் யஸீதிற்கு பைஅத் பண்ணி தருவோம் என்று சொன்னார். ரயுனா வஸ்ஸலாம், அவர் பைஅத் பண்ணி தரேன்னு சொன்னா அவரை விட்டு, அப்படி இல்லைன்னா விடாதே என்கிற கருத்தில் கடிதம் அனுப்புகிறார். அது எப்படி முடியும்? பையத் செய்வதுதான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கான்செப்சுவலாக அவர்கள் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய விஷயமாயிற்றே. பையத் செய்து அவர்கள் பையத் செய்து தருவதற்கு அனுமதித்திருந்தால் மக்காவிலேயே தந்திருப்பார்களே, மதீனாவிலேயே தந்திருப்பார்களே. அவர்கள் பையத் செய்து தரமாட்டார்கள் என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்த இப்னு சியாத் வேண்டுமென்றே ஒப்புக்கு இழுக்கக்கூடிய விதத்திலே என்ன செய்கிறார்? அதே தூதுவரிடத்தில் இன்னொரு கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறார். இவர் ஹுசைனோடு வந்தவர்களும் பையத் செய்து கொடுத்தால் அவரை விட்டுவிடு, இல்லை என்றால் விடமாட்டேன் என்று சொல்லிவிடு என்று சொன்னவுடன் இந்த உமர் இப்னு சாத் நபி வக்காஸ் இப்னு சியாத் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த விஷயத்தை ஹுசைனுக்கு சொல்லுகிறார்கள். ஹுசைன் மறுத்து விடுகிறார், முடியாது, யஸீத் இப்னு முஆவியாவிற்கு என்னால் பைஅத் செய்து தர முடியாது, இவர்களிடத்திலே தர முடியாது, வேண்டுமானால் நான் 3 ஆப்ஷன்களை தருகிறேன், இந்த 3 விஷயங்களில் எதையாவது ஒன்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். என்ன சொல்றாரு? ஒண்ணே, எங்கிருந்து நான் வந்தேனோ, எங்கிருந்து என் மக்களை கூட்டிக் கொண்டு வந்தேனோ அங்கேயே நான் போய்விடுகிறேன், அதற்கு எனக்கு வாய்ப்பு தாருங்கள்.
இல்லை என்றால் ஷாம் தேசத்திற்கு நான் போகிறேன், அங்கே யசீதை நேரடியாக சந்தித்து நான் பேசுகிறேன், அதற்கு வாய்ப்பு தாருங்கள். அப்படி இல்லை என்றால் ஷாமுக்கும் நான் போகாமல், மதீனாவிற்கும் நான் போகாமல், மக்காவிற்கும் போகாமல், ஏதாவது ஒரு இடத்தில் எனக்கு ஆதரவாளர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நான் போய்கொண்டு அவர்களோடு இருக்கிறேன், அதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். இந்த உமர் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ் பின்னாடி நடப்பது நடக்கட்டும், ஹுசைன் இப்னு அலியினுடைய உயிர் மீது ஆசை இருந்திருந்தால், அவரின் கண்ணியத்தின் மீது ஆசை இருந்திருந்தால் எதையாவது ஒன்றை செய்து விட்டார் என்று சொல்லி அனுப்பிவிட்டு யசீதிடத்திலே கூட நேரடியாக தெரிவித்து இந்த இப்னு ஜியாதுடைய விஷயத்தை அவர் அடக்கம் செய்திருக்கலாம். இப்னு ஜியாத் விஷயத்திற்கு யசீதை வைத்தவர் பஞ்சாயத்து பேசி இருந்திருக்கலாம். ஆனால் இப்னு ஜியாத் மிரட்டலுக்கு இவர் பணிந்து, அரச பதவி தரமாட்டேன் என்று சொன்னதற்கு பணிந்து என்ன செய்து விடுகிறார், இந்த விஷயத்தையும் இப்னு ஜியாதிடத்திலே கேட்டுத்தான் நான் முடிவெடுப்பேன் என்று சொல்லி மீண்டும் ஆளை எழுப்புகிறார். சகோதரர்களே, என்னது 3 ஆப்ஷன். ஒண்ணு, அந்த வழியிலேயே நான் போய் விடுகிறேன், என்ன நிலைமை மோசமாயிடுச்சு. 2வது, நான் ஷாம் தேசத்திற்கு சென்று எனக்கு யசீதுதான பிரச்சனை, நேரடியா யசீதிடத்திலேயே பேசிக் கொள்கிறேன். அப்படி இல்லையா, எனக்கு ஆதரவாளர்கள் எல்லாம் இந்த பூமியில் வைத்திருக்கிறான், அங்கே நான் சென்று அவர்களோடு இருந்து கொள்கிறேன் என்று இந்த 3 விஷயத்தை கடிதமாக எழுதி ஒரு தூதரகத்திலே உமர் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ் கொடுத்து அனுப்புகிறார். அந்த உடனே இந்த கடிதம் இவனுக்கு வருகிறது. பார்த்தவுடன் சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம். வரலாற்று ஆசிரியர் இமாம் தபரி அவர்கள் பதிவு செய்திருக்கிற தாரீக் தபரியில் மிக தெளிவாக வருகிறது. இந்த கடிதம் வந்தவுடன் இப்னு ஜியாத் கொஞ்சம் இந்த 3 விஷயங்களுக்கு ஓகே என்று சொல்லுவதற்கு அவனுக்கு மனம் வருகிறது. ஏன்னா யசீதை நேரடியாக சந்திக்கிறேன் என்று அவர் சொல்லிட்டதுனால சரி நம்ம போலாம், அப்படி நம்ம முடிவெடுக்கலாம் என்றவன் இருக்கும்போதுதான் அங்கே இன்னொரு ஷைத்தான். அந்த ஷைத்தானுக்கு பேர் தான் ஷம்ர் இப்னு தில் ஜௌஷன். ஷம்ர் இப்னு தில் ஜௌஷன் அஹ்ல பைத்திற்கு எதிரான குடும்பத்தில் உள்ளவன். இவன் என்ன செய்கிறான், அந்த சபையில் அமர்ந்து கொண்டு ஜால்ரா போட்டுக் கொண்டிருந்தவன் சொல்லுகிறான், என்னது யசீத் இப்னு முஆவியா கிட்ட அவர் டைரக்டா போயிடுவாரா, அப்ப நீங்க எதுக்கு இங்க? சுப்ஹானல்லாஹ். ஒரு சீஃப் மினிஸ்டர் டைரக்டரா பாத்திர முடியுமா? மினிஸ்டர் இருக்காரு, மினிஸ்டருக்கு கீழே எம்எல்ஏ இருக்காரு, எம்எல்ஏக்கு கீழே மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவருக்கு மேல அடிப்பொடிகள் மறுபொடிகள் என்று எத்தனையோ இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் எப்படி யசீதை போய் அவர் பார்க்கறானா, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு உடனே இந்த ஷைத்தான், ஏற்கனவே இப்லீஸினுடைய மொத்த உருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஷைத்தான் அவனுடைய மனதில் வந்த கொஞ்ச நெஞ்ச இறக்க குணத்தையும் விட்டுவிட்டு இந்த 3ஐயும் மறுத்துவிட்டு ஃபைனலா ஒரே ஒரு முடிவுதான். இப்னு ஜியாத் ஆகிய கூஃபாவின் அமீராகிய இந்த கூஃபாவுக்கு தான் ஒரு விவகாரத்தை எடுத்து வந்திருக்கிறாரு. அதனால் இந்த விவகாரத்திற்கு நீதிபதி நான் தான், விவகாரத்துக்கு நீதிபதி நான் தான். அதனால் அவர் என்னை வந்து சந்திக்கட்டும், என்னிடத்தில் வந்து பேசட்டும், நான் சொல்வதைத்தான் அவர் ஏற்க வேண்டும் என்று சொல்லுங்கள். இதை அவர் ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லை என்றால் அவருடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி கடிதத்தை கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். அனுப்பிவிடுவதோடு மட்டுமல்லாமல் என்ன செய்து விடுகிறார் தெரியுமா, இந்த இப்னு ஜியாத் மீண்டும் திக்கட்டான நேரத்தில் ஹுசைன் கூஃபாவை நெருங்கிவிட்ட நேரத்தில் கூஃபாவாசிகளில் இவனுக்கு பயந்து இவனுக்கு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிற இவர்களில் யாரும் இனிமேலாவது உணர்ச்சிவசப்பட்டு ஹுசைனுக்கு ஆதரவான நடவடிக்கையில் இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக கூஃபாவின் தான் அமர்ந்து கொண்டிருக்கிற இடத்தை வேறு ஒருவரை வாலியாக நியமித்து விட்டு இந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கு மைய பகுதியாக இருக்குமே அந்த இடத்திற்கு ஒரு பெரிய படையை எடுத்துக்கொண்டு அங்கே போகிறார். சகோதரர்களே, இப்போது இவரிடத்தில் யாரு, இந்த இப்னு ஜியாத் அனுப்பி வைத்திருந்த அந்த ஆள் யஸீத் இப்னு முஆவியாவிடத்திலே போவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்கள் விரும்புகிற வேற இடத்துக்கு போவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அங்கே போவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. யஸீத் இப்னு முஆவியாவிற்கு எப்போது நீங்கள் பைஅத் செய்து தரமாட்டேன் என்று மறுத்து விட்டீர்களோ இப்போது உங்கள் விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு ஹக்கீமாக நீதிபதியாக இப்னு ஜியாத் ஆகிய இவன் தான் இருக்கிறான். அதனால் இப்னு ஜியாதை தான் நீங்கள் சந்தித்து அவனிடத்திலே நீங்கள் பேசி அவன் சொல்லுகிற முடிவைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த விஷயம் புரிந்து கொண்டிருந்த அந்த கடிதம் இவரிடத்தில் வருகிறது. சகோதரர்களே, யாரு இப்னு ஜியாத் கொடுத்து அனுப்புகிறான். உமர் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு அவருக்கு கண்களில் கண்ணீர் வந்தாலும் கூட அந்த கடிதத்தை கொண்டு போய் ஹுசைன் இப்னு இடத்திலே கொடுக்கிறார். இதை பார்த்தவுடன் ஹுசைன் இப்னு அலி நிராசை அடைந்து விடுகிறார்கள். ஹுசைன் இப்னு அலி மிகப்பெரிய வருத்தத்திற்கு போகிறார்கள். நம் நிலைமை இவ்வளவு மோசமாக ஆகிவிட்டது என்று நினைத்து வருத்தப்படுகிறார்கள். ஆனால் இந்த இப்னு ஜியாத் யார், இஸ்லாத்தை பற்றி இவனுக்கு தெரியுமா? இன்றைக்கு கூஃபா, பஸ்ரா என்று இவர்கள் எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்படி ஒரு ஆட்சியை தந்தது இவர்களுடைய மூதாதையர்கள். இதையெல்லாம் மறுத்துவிட்டு
ஏற்று வந்த இவன் இஸ்லாத்திற்கும் இவனுக்கும் தொடர்பில்லை, இவனுடைய ஆட்சியின் கீழ் இவனுடைய அதிகாரத்தின் கீழ் நம்மை கொண்டு வர சொல்கிறானே என்று ஹுசைன் இப்னு அலி முற்றிலுமாக என்ன செய்கிறார்கள்? மறுத்துவிடவே இப்னு ஜியாத் அங்கிருந்து சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி இப்போது இவரை சுற்றி வளைத்திருக்கிற படை, இவரை சுற்றி வளைத்திருக்கிற குதிரைப்படை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறது. சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்து காலை நேரம் ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் என்ன செய்கிறார்கள்? ஹுசைன் இப்னு அலி தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து தன்னோடு மன உறுதியோடு நெஞ்சுறுதியோடு உறுதியான ஈமானோடு வந்த தன்னுடைய தோழர்களை எல்லாம் அங்கே வரிசைப்படுத்துகிறார். நீ வலதுபுறம், நீ இடதுபுறம் என்று படைகளை அங்கே அணிவகுக்கிறார். எத்தனை பேரு? விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர். இங்கேயோ கிட்டத்தட்ட சகோதரர்களே 3000 வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். 3000 வீரர்கள் குதிரைகளை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள், கையில் ஆயுதத்தோடு. அத்தனை பேருக்கும் நடுவில் சின்னஞ்சிறு கூட்டம், சின்னஞ்சிறு குழு. அதையும் என்ன செய்கிறார்கள்? ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த படையில் அவர்களோடு அன்றைக்கு இருந்தவர்கள் எத்தனை பேர் என்ற இமாம்கள் நமக்கு சொல்லும் போது பதிவு செய்கிறார்கள். 32 குதிரை வீரர்கள், 40 காலாட்படை. எத்தனை பேரு? 40 பேரு காலாட்படை, அதாவது குதிரை இல்லாமல் நின்று கொண்டிருப்பவர்கள். 32 வீரர்கள் என்ன செய்கிறார்கள்? குதிரையை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இதில் அந்த படையை கூட நேர்த்தியாக வழிவகுத்து நீங்கள் வலதுபுறம், நீங்கள் இடதுபுறம், நீங்கள் முன்னால், நீங்கள் பின்னால் என்று ஹுசைன் இப்னு அலி தளபதியை போல் நடுவில் நின்று கொண்டு 4 திசையிலும் படை அனுப்புகிறார். இதே வேலையைத்தான் இவர் தந்தை அலி இப்னு அபி தாலிப் பதிலில் செய்தார். இதே வேலையைத்தான் முஷ்ரிக்குகளுக்கு எதிராக இவருடைய தந்தை உஹதில் செய்தார். பெருமானவரோடு நடந்த எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டார் இவருடைய தந்தை. முஷ்ரிக்குக்கு எதிராக, முனாஃபிக்குகளுக்கு எதிராக, ரத்தாக்களுக்கு எதிராக, முர்த்ததுகளுக்கு எதிராக போரிட்டு அல்லாஹ்விற்காக வேண்டியே உயிரை கொடுத்த அந்த அலியின் வாரிசு தன்னுடைய சொந்த பூமியில் என்ன செய்கிறார்? அதாவது தன்னுடைய தகப்பனாரால் வெற்றி கொள்ளப்பட்ட பூமியில் அந்த எதிரிகளுக்கு மத்தியில் ஒரு சின்னஞ்சிறு குழுவோடு நின்று கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, உமர் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ் அவரும் தன்னுடைய படையை சீர் செய்கிறார். இப்னு ஜியாதுடைய ஏவலுக்கு பயந்து, இப்னு ஜியாதுடைய முரட்டலுக்கு பயந்து சாத் இப்னு அபி வக்காஸின் வாரிசாக பிறந்தாலும் அவர் செய்யக்கூடிய மோசமான நிலையை பாருங்கள் சகோதரர்களே. அவரும் வலதுபுறம் இடதுபுறம் என்று படையை என்ன செய்கிறார்? அணிவகுக்கிறார். படைகளை அணிவகுத்து விட்டு அங்கே போர் செய்வதற்கு மிகவும் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் போர் ஆரம்பிக்க போகிறது. ஹுசைன் இப்னு அலிக்கு எக்காரணத்தை கொண்டும் பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது, ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக எல்லோரும் ஹுசைனுக்காக உயிரை கொடுப்பதற்கும் தயார் என்று ஹுசைனோடு வந்தவர்கள் நின்று கொண்டிருக்க, உமர் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ் அவருடைய படையும் இப்னு ஜியாத் சொல்லிவிட்டார் என்பதற்காக இவர்களோடு போரிடுவதற்கு தயாராக இருக்க போர்க்களம் ஆரம்பிக்கிறது. போர்க்களம் சூடுபிடிக்கிறது. இங்கே விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் 3000 பேர்களை எதிர்க்கிறார்கள். என்னதான் வீரம் இருந்தாலும், என்னதான் வேகம் இருந்தாலும், என்னதான் துணிவு இருந்தாலும் 3000 பேர் இருக்கிற படையில் இந்த 100 பேர் கூட இல்லாத படை என்ன செய்யும் சகோதரர்களே? இருந்தாலும் ஹுசைன் இப்னு அலிக்காக வேண்டி வாளை எடுக்கிறார்கள், போரிடுகிறார்கள். குதிரைப்படை துரத்தி கொண்டு வருகிறது. இருக்கிற எல்லோரையும் கொன்று கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. ஹுசைன் ஆனாலும் கூட அந்த எதிரி படையில், உமர் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ் படையில் ஹுசைனை கொன்ற பாவம் நம் மீது வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஹுசைனை யாரும் தொடவில்லை. அந்த கர்பலா யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஆரம்பத்தில் ஹுசைனை யாரும் தொடவில்லை. ஹுசைன் ஆரம்பத்தில் போர் செய்யாமல் நின்று கொண்டுதான் இருந்தார். ஆனால் சூழ்நிலைகள் விபரீதமாவதை உணர்ந்தவுடன் தன்னுடைய தோழர்களில் ஒன்றன் பின் ஒன்றாக, ஒருவருக்கு பின் ஒருவராக கொல்லப்படுவதை பார்த்தவுடன் அலியின் வாரிசு ஹுசைன் தானும் களத்தில் குதித்து தன்னிருந்த வாளை எடுத்து எதிரிகளை அவரும் வீச ஆரம்பிக்கிறார். இதை பார்த்த போதும் கூட உமர் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ் படையில் கொஞ்சம் ஹுசைன் விஷயத்தில் மௌனமாகத்தான் இருக்கிறார்கள். பெருமானாரின் பேரப்பிள்ளை, பாத்திமாவின் பிள்ளை, இவர்களை கொன்றுவிடக் கூடாது என்கிற நிலையில் அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதை ஒரு ஷைத்தான் கண்கொண்டு பார்க்கிறார். இந்த ஷைத்தான் தெரியுமா? இப்னு ஜியாத் கொஞ்சம் மனம் மாறக்கூடிய நிலையில் இருக்கும்போது தடுத்தானே, அதே ஷைத்தான் அங்கேயும் வருகிறான் சகோதரர்களே. அந்த ஷம்ரி இப்னு தில் ஜௌஷன் என்கிற ஷைத்தான் அங்கேயும் வருகிறான். ஆஹா, போற போக்கை பார்த்து விட்டால் ஹுசைனை இவர்கள் கொல்லாமல் விட்டு விடுவார்களோ என்று பயந்து, இதோ ஹுசைன் நம்மை கொல்ல வருகிறார், ஹுசைனை கொல்லுங்கள் என்று அவன் என்ன செய்கிறான்? ஒரு சப்தம் விடுகிறான். அந்த சப்தம் வந்தவுடன் ஹுசைன் நம்மை கொல்ல வருகிறாரோ, நம்முடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அந்த எல்லா படையும் ஹுசைனின் மீது பாய்கிறது.
கையில் வைத்திருந்த வாளை வைத்து ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அவர்களை எல்லோரும் சரமாரியாக வெட்டுகிறார்கள். வெட்டக்கூடிய வெட்டில் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலை தனியாக துண்டிக்கப்பட்டு கர்பலாவின் மண்ணில் கீழே விழுந்து ஹுசைன் இப்னு அலி அங்கே ஷஹாதத்தை அடைந்து அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் விட்டு அவர்களுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் பிறக்கும் போது சொன்ன அந்த வாக்கு, இவர் பிறக்கும் போது வளர்ந்து இந்த பாலகனாக பார்த்த அந்த பிஞ்சு முகத்தை பார்த்து சொன்ன அந்த வாக்கு ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் வாக்கில் மிகச்சரியாக நடைபெறுகிறது. சகோதரர்களே, ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுகிறார். அவரோடு இருந்த எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். ஒரே ஒரு நபர் கூட இல்லை சகோதரர், ஒரே ஒரு நபர் கூட மிச்சமில்லை. அவரோடு குதிரையை வைத்திருந்தவர்கள், காலாட்படைகளாக வந்திருந்தவர்கள், ஆயுதத்தை தரித்தவர்கள் எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். ஒரே ஒரு உயிர் கூட மிச்சமில்லை. கொல்லப்பட்டவர்கள் யார் தெரியுமா? கொல்லப்பட்டவர்கள் யார் தெரியுமா? ஹுசைனோடு கொல்லப்பட்டவர்கள் 72 பேர்கள். சகோதரர்களே, இந்த உமருடைய படையில் இருந்த அவர்களுடைய வீரர்களில் 88 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். அதிலும் வெற்றி ஹுசைனுக்கு தான். 72க்கு 88, 72 பேர்கள் இங்கே போரிட்டார்கள். அங்கே ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் வந்தவர்கள் வாள் வீசியதில் 88 பேர்கள் எதிர்ப்படையில் கொல்லப்பட்டவர்கள். கொல்லப்பட்டவர்களுடைய பேர் பட்டியலை படித்தால் கண்களில் கண்ணீரே வரும். சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹுடைய வாரிசுகளில் ஹுசைன் அவர் பெற்ற பிள்ளை அலி அல் அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய அவர் கொல்லப்பட்டார். அவருடைய குழந்தைகளில் அலி அல் அஸ்கர் என்று சொல்லக்கூடிய அவர் கொல்லப்பட்டார். அப்துல்லா என்பவர் கொல்லப்பட்டார். அவருக்கு 4 ஆண் மக்கள். அதில் ஜெய்னுல் ஆபிதீன் என்கிற மகன் மட்டும் அப்போது ஊரில் இல்லை. அவர் சின்ன பிள்ளை, அவர் மட்டும் வரவில்லை. மீதி 3 பேரும் கொல்லப்பட்டார்கள். ஹசன் ஹுசைனுடைய அண்ணன், அவருக்கு பிறந்த அப்துல்லா, காசிம், அபூபக்கர் என்கிற மூவரும் கொல்லப்பட்டார்கள். உகைல் அவருடைய பிள்ளைகளில் ஜாஃபர், அப்துல்லா, அப்துர் ரஹ்மான், ஏற்கனவே முஸ்லிம் இப்னு உகைல் கூஃபாவில் கொல்லப்பட்டார். அதே போன்று அப்துல்லா பின் முஸ்லிம், அவர் முஸ்லிமுடைய பிள்ளை, அவரும் கொல்லப்பட்டார். அதே போன்று அப்துல்லா பின் ஜாஃபர், யார் ஜாஃபர் தய்யார் என்று சொன்னார்களே, 2 ரெக்கைகள் கொண்டு சொர்க்கத்திலே பறப்பார்கள் என்று சொன்னார்களே, அந்த ஜாஃபரின் வீட்டு பிள்ளைகள், அவர்களுடைய வீட்டில் உள்ள அவுன், முகமது, இந்த இருவரைத்தான் கடிதம் கொடுத்து ஆரம்பத்தில் அனுப்பினார்கள். ஆனாலும் இவர் போவதை பார்த்தவுடன் தன்னுடைய ஹுசைன் தனியாக கொல்லப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன் பிள்ளைகளை ஜாஃபர் அனுப்பி வைக்கிறார். அவர்களும் அங்கே கொல்லப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 18 பேர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல வைத்து கொல்லப்படுகிறார்கள். சகோதரர்களே, எத்தனை பேரு? 18 பேர்கள் அல்லாஹ்வின் பாதையில் அஹ்ல பைத்தை சார்ந்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இங்கே நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். கொல்லப்பட்டவர்களுடைய பெயரையெல்லாம் நாம் படித்தோம். அலியின் வீட்டு பிள்ளைகள் அபூபக்கர், உமர், உஸ்மான் என்கிற பெயர் தான் திரும்ப திரும்ப வருகிறது. அட ஷியாக்களே, பாவிகளே, நீங்கள் சொல்வதை போல் அபூபக்கருடைய குடும்பத்திற்கும் அலியின் குடும்பத்திற்கும் உண்மையிலேயே பிரச்சனை என்றால் அலி வீட்டு வாரிசுகள் அபூபக்கர் என்கிற பெயரை தம் பிள்ளைகளுக்கு வைத்திருப்பார்களா? அட ஷியாக்களே, நீங்கள் சொல்வதை போல் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையில் பிணக்கு என்றிருந்தால் அலியின் வாரிசுகள் தம் பிள்ளைகளுக்கு உமர் என்ற பெயரை வைத்திருப்பார்களா? திரும்ப திரும்ப கொல்லப்பட்டவர்கள் பெயர்களை படிக்கும் போது அபூபக்கர் உமர், அபூபக்கர் உமர் என்கிற பெயர்கள் தான் வருகிறது. சகோதரர்களே, அத்தனை பேர்களும் கொல்லப்பட்டதற்கு பிறகு ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அவர்களை தலையை எடுத்துக்கொண்டு இப்னு ஜியாதிடத்திலே கொண்டு வரப்படுகிறது. கொடூரன், மனசாட்சி இல்லாதவன், அல்லாஹ்வின் சாபத்திற்கு ஆளாக்கப்படக்கூடியவன், திமுறாக நின்று கொண்டு கையில் ஒரு குச்சியை போல் வைத்துக் கொண்டு இரத்தத்தோடு சிதைக்கப்பட்டிருந்த வெட்டப்பட்டிருந்த ஹுசைன் இப்னு அலியின் தலையின் இந்த கழுத்து பகுதியில் அந்த குச்சியை விட்டு அங்கே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு சதை பிண்டத்தை எடுக்கிறார். அப்போது அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், கண்ணீர் விட்டு சொல்லுகிறார், ஹாதா அஷ்பஹு ரசூலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திற்கு ஒப்பான இந்த முகத்தை இந்த கொடூரன் இப்படி செய்கிறானே என்று அங்கு அவர்கள் சபித்தார்கள் என்றும் வரலாற்று செய்தி நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர், இப்போது இந்த ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். கொல்லப்பட்டதற்கு பிறகு இந்த இப்னு ஜியாத் அவனுடைய வாழ்வில் செய்த ஒரே ஒரு நல்ல காரியம் எது தெரியுமா? இந்த ஹுசைனோடு வந்த ஆண்களைத்தான் கொன்றானே தவிர ஹுசைன் இப்னு அலியோடு வந்த பெண்களை அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. அந்த பெண்களை எப்படி அலி அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஜபல் யுத்தம் நடக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்ணியமாக அலி அனுப்பி வைத்தார்களோ அதே கண்ணியம் ஹுசைன் வீட்டு பெண்களுக்கு கிடைக்கிறது. மனதில் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், மனதில் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நற்கருமத்தை பிறரின் பயனுக்காக நாம் செய்தால் அதே நற்கருமத்தை நம் வாரிசை அல்லாஹ் அனுபவிக்க வைப்பான். பாருங்கள், அன்றைக்கு அலி செய்தார்,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஏனைய பெண்களையும் அவர்களுக்கு எந்த கண்ணிய குறைவும் ஏற்பட்டு விடக்கூடாது, இத்தனைக்கும் வாளேந்தி தம்மை கொள்வதற்காக அவர்கள் வந்திருந்தார்கள் கூட அந்த பெண்களின் கண்ணியத்திற்கு களங்கம் வந்து விடக்கூடாது என்பதற்காக அனுப்பி வைத்தாரே, அதே போன்று இப்னு ஜியாத் கொடூரனாக இருந்தாலும், இப்னு ஜியாத் காட்டுமிராண்டியாக இருந்தாலும், இப்னு ஜியாத் அபூ ஜஹலின் அடுத்த வாரிசாக இருந்தாலும் ஹுசைன் இப்னு அலி விட்டு பெண்களுக்கு அவன் எந்த விதத்திலும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் அவர்களுக்கு தனியிடத்திலே ஒரு வீட்டை கொடுத்து வேளா வேலைக்கு அவர்களுக்கு உணவு கொடுத்து மிகச்சரியாக அவர்களை பந்தோபஸ்து செய்து ஊருக்கு அனுப்பி வைத்தான் என்று இமாம் தபரி அவர்கள் பதிவு செய்திருக்கிற தாரீக் தபரியில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கர்பலாவுடைய வரலாறு. ஹுசைன் இப்னு அலி சின்ன பிள்ளையாக பிறந்து மார்க்க வழியிலேயே வளர்ந்து பெருமானாரின் செல்ல பிள்ளையாக மலர்ந்து இந்த இஸ்லாத்திற்காகவே அவர் உயிர் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சகோதரர்களே, இதுதான் கர்பலாவின் வரலாறை தவிர இந்த ஷியாக்கள் சொல்லி வைப்பதை போல் என்னென்னவோ எழுதி வைத்திருக்கிறார்கள். யாரு? இப்னு ஜியாத் ஹுசைன் வீட்டு பெண்களை எல்லாம் மானபங்கப்படுத்தினான், அவர்களை ரோட்டிலே ஓட விட்டான் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. அப்படி நடந்திருந்தால் அன்றைக்கு நடந்திருக்கிற கதையே வேறு. ஏன்னா ஹுசைன் அவர்கள் விஷயத்தில் தான் கொஞ்சம் அவர்கள் ஒரு மாதிரி இருந்து விட்டார்கள். இதுவரை அங்கிருந்த மக்கள் பெண்கள் விஷயத்தில் ஏதேனும் இவர்கள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயம் அந்த மக்கள் அனுமதித்திருக்க மாட்டார்கள். அப்படி எந்த சம்பவம் நடைபெறவில்லை. அல்லாஹ்வின் நாட்டம் அவ்வளவுதான். இங்கே இந்த வரலாற்றை நாம் எதற்காக அறிகிறோம் என்றால், எதற்காக படிக்கிறோம் என்றால், ஏதேதோ இது சம்பந்தமாக எழுதி வைத்து இஸ்லாமிய சமுதாயத்தையே ஒரு இருட்டில் வைப்பதை போல இந்த ஷியாக்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி எல்லாம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு, கர்பலா என்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்காவிட்டால் வேறொரு சம்பவம் நடக்கப்பட்ட ஹுசைனின் உயிர் போகத்தான் செய்யும். காரணம் சொன்னவங்க ரசூலுல்லாஹ். அப்படிதானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அது பொய்யாகாதே, இவர் அல்லாஹ்வின் பாதையில் தான் என் பேரன் கொல்லப்படுவான் என்று சொன்னார்கள். அதே போன்று ஷஹாதத்தை அடைந்து அவர்களுடைய உயிர் பிரிந்தது. அதனால் சகோதரர்களே, அஹ்லுல் பைத்தினுடைய ஹக்கில் அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்திற்காக இன்னும் இருந்த அவர்களுடைய அந்த உணர்வை நாம் மதிக்க வேண்டும். நம் வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் ஹசன், ஹுசைன், அலி, உமர், அபூபக்கர், ஆயிஷா, அஸ்மா என்று சஹாபாக்களின் பெயரை சூட்ட வேண்டும். கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாமல் புதிதாக பெயர் வைக்க வேண்டும் என்கிற ஆசையில் அர்த்தமும் தெரியாமல் அனர்த்தமும் தெரியாமல் வாயில் வருகிற வார்த்தையெல்லாம் நம் பிள்ளைகளுக்கு பெயர்களாக சுட்டி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே சஹாபாக்களை நாம் மதிப்பது உண்மையானால், அந்த சஹாபாக்கள் சிந்திய ரத்தத்திற்கு நம் மீது கண்ணியமும் மரியாதையும் இருக்கிறது என்பது உண்மையானால், நம் வீட்டில் பிறக்கிற ஒவ்வொரு வாரிசுக்கும் அந்த சஹாபாக்களின் பெயரை நாம் சுட்ட வேண்டும். அந்த சஹாபாக்கள் வாழ்ந்ததை போல் வாழ வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து இந்த வரலாற்று, இந்த சரித்திர ரத்த சரித்திரத்தின் மூலம் படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை தேர்ந்தெடுப்பானாக. இன்ஷா அல்லாஹ். இதற்கடுத்து எஞ்சி இருக்கிற அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏற்கனவே அவர்களை குறித்து ஒரு சில விஷயங்கள் நாம் அறிந்திருந்தோம். பின்னாளில் அவரும் ஹலீஃபாவாக ஆகிறார். இப்படியே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு அவரும் ஒரு ஹலீஃபாவாக ஆகிறார். அவருடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் அடுத்த